புதன் சுக்கிரன் குரு. எந்த கணக்கு போட்டாலும் சரியா வர மாட்டேங்குதா? 2 மணி நேரமா கணக்கு போட்டுட்டு இருக்க, சீக்கிரமா சொல்லியா. நீயே மூர்த்த குறி குறி. உனக்கு தெரியுமா பஞ்சாங்க தரத்துல கை நடுக்குதுல? ரொம்ப அதிகமா பேசுற நீ. ஐயரே ரொம்ப கோவப்படாதீங்க, வந்து உட்காருங்க. நானா கோவப்படுதேன்? நான் ஏன் கோவப்படுதேன்? ஐயாவோட பையன் கல்யாணம், அவ்வளவு சுலபம் முடிச்சிட முடியுமா? கணக்கு கணக்கு சார். கிழிஞ்சிர போது பஞ்சாங்கம். ஓஹோ, டபுள் மீனிங்ல வேற பேசுவியா? ஐயரே எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. வர வர யாருமே நீ மதிக்க மாட்டேங்கவல. ஏன்னா பஞ்சாங்கம் பார்த்து குறிக்கணும்ல. இது என்ன விளையாட்டா? நானே குழம்பி போயிருக்கேன். முகூர்த்த தேதி குறிச்ச உடனே உன் பையில பாம் வைக்கிறேன்டி. நீங்க மனசுல என்ன நினைச்சிய? நான் எதுவும் நினைக்கலையே. எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட மஞ்ச பையில பாம்பு வைப்பியோ? என் ஊர் திருநெல்வேலி. பஞ்சாங்கத்தை 6 மாசம் கழிச்சு நல்ல முகூர்த்தம் இருக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். ஏற்பாடு பண்ணுங்க. ஜோசியரே, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வரீங்களா? என்னன்னு சொல்லு. முகூர்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரமா. ஐயர் நீயா நானா? என்ன கோவப்பட வைக்காத. என்ன இது? வாங்கிக்க சொல்றேன். லஞ்சமா? இந்த சீனிவாச ஐயரை பணத்தால வாங்க முடியாது. பணத்துக்கு நான் மயங்க மாட்டேன். எனக்கு 2 தான் தெரியும். ஒண்ணு குடுக்கறது, இன்னொன்னு அடிக்கிறது. நீ அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். அம்மா அடி. ஆமா, மூக்கு என்னாச்சு? பொண்ணு அடிச்சிட்டாளா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? சீனிவாச ஐயர். ஓஹோ, தசாவதாரம் கதை தெரியுமா? அது என்னோட கதை தான். ஹீரோ ஐயரா இருந்தா நல்லா இருக்காதுன்னு என்னைய ப்ரொடியூசரா மாத்திட்டாங்க. எப்படியோ கால் தவறி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். முதல்ல முகூர்த்தம் எப்பன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. அந்த பாயிண்ட்க்கு வர்றேன். அது வந்து ஐயா, ஒரு 1/2 மணி நேரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கு ஐயா. 1/2 மணி நேரத்துலயா? 1/2 மணி நேரத்துல எப்படிங்க? 1/2 மணி நேரம்னா அது அது நாளைக்கு 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 நல்ல நாளுமா. நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். ஐயரே யா, கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? ஆத்தாடி, என்னமோ இந்த இடத்தை பார்த்தாலே அழுக தானா வருது. எது கூப்பிட்டீங்க? தோல்ல கைப்படாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் வைக்கலன்னு அடி அடிச்சாவ, வெளியே சொல்லக்கூடாது. அடி ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. சீக்கிரம் வச்சா நானும் அடிப்பேன். ஏய், நான் யார் தெரியுமா? சீனிவாச ஐயர். பொம்பளை பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டேன். நானும் டெய்லி ஜிம்முக்கு போறேன். ஐயோ அம்மா. பேக் இருக்கு, பஞ்சாங்கம். கேசவையா, உங்க குடும்பத்துக்கு பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. நீங்க யாரையாவது ஜப்பானுக்கு அனுப்புனீங்கன்னா அங்க நல்ல சண்டை போட தெரிஞ்ச வித்தக்கார ஐயர் இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் முகூர்த்தம் குறிக்க முடியும். அம்மா, முட்டி வலிக்குதே. ஐயோ அம்மா, ஐயோ நல்லா மாட்டேன். கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிடல, அதான் உடம்பு அடிய தாங்க மாட்டேங்குது. ரொம்ப வலிக்குது. அம்மா, கதவை பூட்டி போட்டு அடிக்கிறாங்களே. இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சனோ? அம்மா. அம்மா பிரீத்தி, நீயும் பரத்தும் பேசி சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஏறுது. கல்யாணத்துக்கு என்ன இப்ப அவசரம்? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் ஆன அப்புறம் உன் புருஷனுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும்னு. அத சீக்கிரம் நிறைவேற்றலான்னு தான். ஆமா, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறியோ? நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. ஹலோ, ஆதி கேசவன்டா. என்ன ஜட்ஜு, என் பையனை உன் கூட வச்சுக்கிட்டு நீ உயிரோட வாழ்ந்துடலான்னு பாக்குறியா? என் பையன் மட்டும் இல்லடா, அந்த தெய்வமே குறுக்க வந்தாலும் உன்னை சாவடிச்சே தீருவேன். நாளைக்கு 11 மணிக்கு உனக்கு தீர்ப்பு. செக்யூரிட்டி.
வாங்க சார். டைம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். கரெக்டா 10:59. என்னடா இது கோர்ட் நினைச்சா சினிமா தியேட்டர் நினைச்சியா? கால்ல ஒரசுற? ஏமா கத்துற? யாரையா கத்துறாங்க? கால்ல ஒரசுற? Order, order. பொம்பளைங்க அவ்வளவு இலக்கரமா போச்சா? தம்பி, நமக்கு இங்க ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா எரிக்கிறதுக்கு நம்ம அண்ணனோட பாடி தான் நமக்கு முழுசா கிடைக்கலையே. சின்ன பீஸ் தானே, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். எங்கடா இருக்கான் அந்த ஆதிகேசவன்? என்னம்மா வீட்டுல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு? அவசத்தை எனக்கு என்ன நத்திட்டு? அந்த வீட்டு மருமகளை என்ன அனுப்பினாலும் நான் இன்னும் உன் தங்கச்சியா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனை சாகடிச்சதுக்கு இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு வந்திருக்கேன். என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளு, வெளியில போயிடு. உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல.
இப்ப கூட உன்னை கொலை பண்ணணும்னு எனக்கு தோணல. போடா போ. அவனை கொன்னுடுனா, வெட்டி போட்டுருங்கண்ணா. தப்புமா. தப்பே இல்லனா. எங்க அண்ணனையும் கொலை பண்ண பாக்குறீங்கடா? உன்ன ஜானகி வேண்டாமா, ஜானகி வேண்டாம், வேண்டாமா. பொம்பளை பொண்ணு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போது மஞ்சள் குங்குமத்தோட அனுப்புவாங்கண்ணா. ஆனா நீங்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனீங்க. அவ மிருகம்னு தெரிஞ்சு கூட பிறந்த வீட்டு கௌரவத்துக்காக இவ்வளவு நாள் கொடுமை நடத்தின. அந்த மிருகம் என் அண்ணனையே கொலை பண்ண வரும்போது அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிற தங்கச்சி நான் இல்லனா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.